சும்மா நார்மலா சந்தனம் நம்மளுக்கு பேசினாலே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அவர் சும்மா ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம எல்லா இடத்துலயுமே காமெடி சீன் இறக்கிட்டாரு. அந்த மாதிரி இருந்துச்சு படம். வேற லெவல். சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அவனுக்காகவே பார்க்கலாம். எல்லாம் ஹீரோயின்லாம் தர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வயிறு கொண்டு சிரிச்சு வராங்க. நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவலில் தான். வேற லெவல். சந்தான காமெடி வேற லெவல். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதான் பழைய சந்தானம் பார்க்கறது சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக காமெடி தான். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு. செம்ம சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர். சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அவனுக்காகவே பார்க்கலாம். எல்லாம் ஹீரோயின்லாம் தர மாதிரி இருந்துச்சு. ஆமா ரொம்ப மிஸ் பண்றோம். ஹீரோ விட கான்டாக்டாகவே இருந்திருக்கலாம். சந்தானம்ங்க வெயிட் சூப்பர். சத்தியமா இன்னொரு அடி கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. சந்தான காமெடி பயங்கரமா இருந்துச்சு. ஆமா ஆமா முன்னாடி மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. சந்தானம் அதுக்கப்புறம் வேற லெவல். ரொம்ப நாள் கழிச்சு வயிறு கொண்டு சிரிச்சு வராங்க. நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவல். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குப்பா. நல்லா இருந்துச்சு. பக்கா நல்லா சூப்பர் சூப்பர். நல்லா இருந்தது. இல்லை நல்லா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவி. அவ்வளோதான். ஃபுல் அவர் தான் ஃபுல் சப்போர்ட் படத்துக்கு. ஃபுல் காப்பி படம் குத்துட்டேன் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சந்தான ஹீரோ. செகண்ட் படம் சூப்பரான. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். திருப்பி வரணும்னு நினைக்கிறேன். அவள் தான். அதான் சொன்னேன். படம் சூப்பர். கமர்ஷியல் நல்லா இருக்கு. அவள் தான். விஷால்லாம் ஓகே. விஷால் எப்போவுமே சூப்பர். சந்தானம் பேக் டு ஃபார்ம் நல்லா இருக்கு. அவள் தான். படம் ஃபுல்லாக ஓகே. ஆமாம் நல்லா இருக்கு. ஜாலி. வேற லெவலில் தான். வேற லெவல். சந்தான காமெடி வேற லெவலு. கண்டிப்பா ஹீரோவா இருந்து காமெடி வர வந்து சந்தானம் வேற லெவலு. இதெல்லாம் ஹிட்டு படம். ஐயோ தரமானது. அஞ்சலி இது தரம். உள்ள சவுண்டு தட்டு. அது பார்க்க வேற லெவல். ஓகே. இதுவும் நல்லா செம்ம ஃபன்னாக இருக்கு. பார்த்து சரி ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா கண்டிப்பாக ஓகே தான். பெட்ரு தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சத்தியமாக கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. 12 வருஷம் முன்னாடி வந்து திருப்பி வந்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதான் பழைய சந்தானம் பார்க்கறது சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக காமெடி தான். சந்தானம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் திருப்பி இதுமாரி வந்தார்னா இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய சிரிப்புக்கு வந்து நல்ல மக்கள். ஏன்னா இப்போ சமீப வர படம் எல்லாமே ஆக்ஷனு த்ரில்லரு இப்படியே போகுது. ஒரு காமெடி படமும் வரல. ஃபேமிலியாக வந்து குடும்பம் பார்க்குற அளவுக்கு படம் எதுவுமே ரீசெண்டாக எதுவும் வரதில்லை. இப்போ பொங்கலுக்கு வந்து சூப்பர் படம். உங்களுக்கு ஃபேமிலியோட எல்லாரும் கும்பிடுத்தோட வந்து அருமையாக பார்க்கலாம். வயிறு குழுங்க சிரிக்கலாம். ஃபுல்லாக காமெடி தான். சந்தானம் மனோபலா இவங்க தான் அந்த காம்போ வேற லெவலில் இருக்குது. சூப்பராக படம். விஷாலோட அந்த பழைய விஷால் சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த இப்போ இருக்க விஷாலோட அந்த பழைய விஷயம் செம்மையாக இருக்குது. அதுமே ஃபுல்லாக சுந்தரிச்சு தான். சூப்பராக இருக்கு படம். பயங்கரமாக இருக்குது. இப்போ பொங்கலுக்கு நல்ல படம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு காமெடி படம் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. பழைய படம் மாரியே தெரியல. சும்மா அருமையாக இருக்குது படம் அருமையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கலுக்கான ஒரு நல்ல செலிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கான ஒரு கமர்ஷியல் ஹிட்டாக ஒரு படம். பழசாகவே தெரியல. தெரியவே இல்லை. புதுசாக இருக்குது. ரொம்ப புதுசாக இருக்குது படம். நான் கூட எதுவும் பழசாக இருக்குமா பார்த்தா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது படம். எப்பயுமே பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாட்டெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் விஜய் ஆண்டனி மியூசிக் சூப்பராக இருக்குது. எங்கேயுமே லேக் இல்லை. நல்லா ஒரு கமர்ஷியல். இப்போ விஷால் இப்போ தளபதி இல்லாத இடத்த புரட்சி தளபதி வந்து இப்போ வந்துட்டு அவர் வந்து இந்த படத்தை வந்து இப்போது பொங்கலுக்கு வந்து தூக்கி நிறுத்திட்டார். வணங்கானும் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. கேம் செஞ்சரும் ஒன்றும் இல்லை. இந்த படம் எல்லாரும் பிடிக்கும். இல்லை ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. ஆமாம் பழைய சந்தானத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. அவர் கவுண்டர் பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. பாதி இடத்துல படத்தில் ஃபுல்லாகவே கை தட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ரசிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதான் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படம். மனோபாலாவும் அந்த ஒரு கடைசியில் வந்து அவர் இறந்து போயிட்டு அதுக்கு அவரை வச்சு ஒரு சின்ன காமெடி பண்ண சீக்வன்ஸ் இருக்குது. அது செமையாக இருக்குது. அந்த அவர் பணத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணுறது சூப்பராக இருக்குது படம். அக்மார் சுந்தர் சி படம். அதான் ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட். எல்லாரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல படம். நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம் இவ்வளோ நாள் கழிச்சு வருது படம். எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி ரொம்ப நாள் கழிச்சு வருது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. ஆஃப்டர் 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அது எக்ஸைட்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஆமாம் தலைவன் ஐயோ ஒரு இடத்துலையும் வேற லெவல் பண்ணிட்டாரு. சும்மா நார்மலாக சந்தனம் நம்மளுக்கு பேசினாலே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அவர் சும்மா ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே காமெடி சீன் இறக்கிட்டாரு. அந்த மாதிரி இருந்துச்சு படம். வேற லெவலு. மனோபல சொல்லவே வேணாம். ஐயோ மனோபல
பத்தி சிரிச்சு எனக்கு வயிறே வலிச்சிச்சுண்ணா. செம்மையா இருந்துச்சுண்ணா. அவரோட மனோபாலா, சந்தானம் இவங்களோட காம்போவும் மேக்ஸிமம் நல்லா இருக்கும். இந்த கலகலப்பு படத்துல எல்லாம் இன்னுமே கலகலப்பு தூக்கி சாப்பிட்டுச்சுன்னே சொல்லலாம். அந்த படம் நல்லா இருந்துச்சு. பொங்கலுக்கு எல்லாருமே நல்லா ஃபன்னா பார்க்கலாம். பொங்கலுக்கு வந்து எவ்வளவு உங்களுக்கு டென்ஷனு, அங்கங்க ஓடுறது, ட்ரெஸ் எடுக்கிறது அப்படி இப்படின்னு டென்ஷனா இருந்தாலும் இந்த படத்துல வந்து உட்காந்தா ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னே சொல்லலாம். ஆமா விஜய், ஆமா மியூசிக் டைரக்டர் சூப்பரா இருந்துச்சு. நம்ம சொல்ல வேணாம் விஜய் ஆண்டனி அவரை பத்தி. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலைவன் சுந்தர்சி தான் தம்பக்கு தம்பா அந்த மாதிரி தான், வேற மாதிரி ஒரு வைப்பு. விஜய் ஆண்டனி மாதிரி பண்ணிட்டாங்கலாம் சொல்லும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஓப்பனாக சொல்ல போனால் இன்னும் அதாவது நம்ம எத்தனை வாட்டி பார்த்தாலும் இது வந்து இதாக தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் நல்ல ஒரு கம்பேக் ஆக்சுவலி ப்ரோ. அதுதானே வி வாண்ட் காமெடி சந்தானம் பேக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபைட்டும் சரி, ஆக்ஷனும் சரி, எல்லாமே அவ்வளோ வேற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சுந்தர்சி இஸ் பேக், விஷால் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் ஆண்டனி எல்லாரும் தான். அவருக்கு என்ன, விஜய் ஆண்டனிக்கு என்ன, எப்பயுமே அவர் வந்து ஒரு மாசான ஒரு கெத்தான ஒரு ஆள் தான். ஸோ அதனால அது மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒரு கமர்ஷியலோட ஒரு பவர் பேக்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சந்தானமோட காமெடி செம்மையாக இருந்துச்சு. அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆக்டிங்கை விட அவர் காமெடியே பண்ணலாங்க. ஏங்க அவர் காமெடியை விட்டுட்டு ஆக்டிங் பண்ணி ஹீரோவாக பண்ணுறதை விட காமெடி தான் அவருக்கு சூட் ஆகுது. எப்போவுமே ஃப்ரெண்டாகவே பண்ணட்டும், அதுதான் அவருக்கு நல்லா இருக்கு. அவரோட உழைப்பு சொல்லவே வேணாம். அவரோட ஆக்டிங் எப்பவுமே ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்கும். ஆமாம், சுந்தர்சியோட கமர்ஷியல் மூவி நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மூவி வந்திருக்கு. அதுவும் அது ஏன் அவ்வளோ லேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் அ குட் மூவி, வொர்த் டு வாட்ச். அவர் சொல்லவே வேணாம். அவர் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் போடுவார். அந்த மியூசிக் வந்து அது லைட்டாக போட்டாலே ஹிட் ஆகிடும். அது சொல்லவே வேணாங்க. பொங்கலுக்கு வொர்த் டு வாட்ச், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். வொர்த் டு வாட்ச். நல்லா இருந்துச்சுங்க. இட் வாஸ் குட். அவ்வளோ வந்துட்டு எப்படி அந்த டைமில் எடுத்த படங்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. பட் வந்து இந்த டைமுக்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ இந்த டைமில் எடுத்தாலுமே இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து சந்தானம் சார் ஃபுல் நம்ம ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் கமெடியனாக பார்க்கும்போது வந்துட்டு ஸோ இன்னும் நிறைய காமெடி மூவிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சூப்பராக பண்ணியிருக்காரு விஷால் சார், சொல்லவே தேவையில்லை. அந்த டைமில் விஷால் சார் பீக்கில் இருந்த டைம் வேறு. ஸோ இன்னுமே சூப்பராக இருந்துச்சு மூவி இதில். கண்டிப்பாக